ஹாய் அச்சீவர்ஸ். ஒரு பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா என்னன்னா நம்ம பிசினஸ மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அதுல தான் மார்க்கெட்டிங். ரோட்ல பேம்ப்ளெட் கொடுக்கறதுல இருந்து டிவில ஆட்ஸ் ரன் பண்ற வரைக்கும் எல்லாமே மார்க்கெட்டிங் குள்ள தான் வரும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட சூப்பரான யூஸ்ஃபுல்லான 10 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ். அதாவது பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இல்ல. இந்த ஆஃபர்ன்றது நீங்க செல் பண்ற ப்ராடக்ட்னால கஸ்டமருக்கு என்ன யூஸ்ன்றத சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்ஸ்ல எந்த ஒரு இடத்துலயும் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறதுனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோனஸ் கிடைக்கும்னு மட்டும் சொல்லுவாங்க. சோ அந்த தேவை யாருக்கு இருக்கோ கண்டிப்பா அவங்க வாண்டடாவே அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்குங்க வாங்கன்னு கூவி கூவி விற்காம அந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால கஸ்டமருக்கு என்ன யூஸ் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சீங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காவே அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சுவாங்க. செகண்ட் என்னன்னா கோல். உங்களோட மார்க்கெட்டிங்க்கு ஒரு கோல் வேணும். அதாவது நீங்க ஆட்ஸ் ரன் பண்றதுனால உங்களுக்கு நிறைய சேல் நடக்கணுமா இல்ல நிறைய பேர்கிட்ட உங்களோட பிராண்ட் ரீச் ஆகணுமான்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஒரு கோல் இல்லாம ஆட்ஸ் ரன் பண்றது முட்டாள்தனம். தேர்ட் ஒன் என்னன்னா டார்கெட் மார்க்கெட்டிங். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்றீங்கன்னா அத ஜிம்முக்கே போகாத ஒருத்தங்க கிட்ட ப்ரோமோட் பண்றதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்ல. சோ உங்களோட ப்ராடக்ட் யாருக்கு யூஸ் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி பண்றது தான் டார்கெட் மார்க்கெட்டிங். ஃபோர்த் ஒன் என்னன்னா மிராக்கிள்ஸ் அண்ட் மிசரிஸ். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால கஸ்டமரோட லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகுதுன்றதுலாம் மிராக்கிள்ஸ். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது தான் மிசரிஸ். எக்ஸாம்பிளுக்கு கோல்கேட் ஆட்ல அவங்களோட பேஸ்ட் யூஸ் பண்றதுனால டீத் ஒயிட் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணாம விட்டா கேவிட்டிஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு தோணும். ஃபிஃப்த் ஒன் என்னன்னா பிரசன்ட் அண்ட் ஆக்டிவ். உங்க டார்கெட் ஆடியன்ஸ் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல ஆக்டிவ்ல இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜென்சியை டார்கெட் பண்ணீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஆக்டிவ்ல இருக்கணும். அதுவே B2Bனா நீங்க லிங்க்டின்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட் பிளாட்ஃபார்ம்ல ரைட் டைம்ல நீங்க பிரசன்டா இருந்தா மட்டும்தான் உங்களோட மார்க்கெட்டிங்கை நீங்க எஃபெக்டிவா பண்ண முடியும். சிக்ஸ்த் ஒன் கான்டென்ட் டைப். லாங் ஃபார்ம் கண்டென்ட்லாம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். முக்கியமா ட்ரெஸ் பில்ட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டீடைல்டு பிளாக் போஸ்ட், கேஸ் ஸ்டடிஸ், இன்டெப்த் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே லாங் ஃபார்ம் கண்டென்ட் தான். இது உங்களுக்கு அத்தாரிட்டி கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் கஸ்டமருக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செவன்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி மார்க்கெட்டிங். அதாவது இமெயில் மார்க்கெட்டிங். உங்க கஸ்டமர் பேஸ்க்கு ரெகுலரா இமெயில் சென்ட் பண்ணுங்க. அதாவது ஆஃபர்ஸ், அப்டேட், வேல்யூபிள் கண்டென்ட்லாம் ஷேர் பண்ணுங்க. டைரக்டா கஸ்டமர் இன்பாக்ஸ்க்கே போறதுனால கன்வர்ஷன் ரேட் ரொம்பவே ஹையா இருக்கும். எய்த் ஒன் என்னன்னா மார்க்கெட்டிங் ஃபனல். மார்க்கெட்டிங் ஃபனல்ன்றது கஸ்டமரோட ஜர்னியை ஸ்டேஜஸா டிவைட் பண்றது. அவேர்னஸ் ஸ்டேஜ்ல கஸ்டமர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்குவாங்க. கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல உங்க ப்ராடக்ட் பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. அண்ட் டெசிஷன் ஸ்டேஜ்ல வாங்குற டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ஃபனல் செட்டப் பண்றதுனால ஈச் ஸ்டேஜ்க்கு கரெக்ட் கண்டென்ட் டெலிவரி பண்ணி கஸ்டமர்ஸை பையர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். நைன்த் ஒன் CLV. அதாவது கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. CLVன்றது கஸ்டமர் அவங்களோட லைஃப் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு ஒர்த்தா இருப்பாங்கன்னு மெஷர் பண்றது. ஒரு கஸ்டமரை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எப்படி வாங்க வைக்கிறதுன்னு பார்க்க கூடாது. அதே மாதிரி லாங் டேர்முக்கு எப்படி அவங்களை ரிப்பீட்டடா வாங்க வச்சு உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம்னு பார்க்கணும். இதனால நீங்க கஸ்டமர் ரிட்டென்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். குட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ், லாயல்டி ப்ரோக்ராம்ஸ், பர்சனலைஸ்டு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கலாம். ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் 1000 ரூபாய் ஒர்த்தான ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. நீங்க ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதே கஸ்டமர் 2 வருஷத்துல 10,000 ரூபாய் ஒர்த்தான ப்ராடக்ட்டை வாங்க வைக்க முடியும். சோ இனிஷியல் சேலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 10th ஒன் என்னன்னா வீடியோ கண்டென்ட்ன்றது எப்பவுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா 80% ஆஃப் இன்டர்நெட் டிராஃபிக் வந்து வீடியோ கண்டென்ட் தான். நீங்க உங்க ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றது, கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணுங்க. அதெல்லாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்ணுங்க. இது என்கேஜ்மெண்ட் அண்ட் கன்வர்ஷனை டிராஸ்டிக்கலா இன்க்ரீஸ் பண்ணும்.